ஹலோ கைஸ், இன்னைக்கு லா ஆஃப் டாட்ஸில் ஜென்ரல் டிஃபென்ஸுக்கு கீழே ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அன் ஆக்ட் ஆத்தரைஸ்டு பை லா இஸ் ப்ரொடெக்டட். இதுதான் இதோட மீனிங். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் அது நியூசன்ஸ் அப்படின்ற கிரவுண்டுக்கு கீழே நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம். பட் அதுவே கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணால் நம்மளால் எந்த ஒரு காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டியை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று கண்டிஷ்னல் அத்தாரிட்டி, இன்னொன்று அப்சல்யூட் அத்தாரிட்டி. கண்டிஷ்னல் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கொடுக்காம நம்மளோட வேலையை பார்த்துக்கிறது. இதே அப்சல்யூட் அத்தாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க, ஆர்எல்ஸ் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வீடு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல டெய்லி ட்ரெயின் போகும், நாய்ஸ் க்ரியேட் ஆகும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் நம்மளால் அந்த இடத்துல காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்க முடியாது. அது நியூசன்ஸ் அப்படின்ற கிரவுண்டுக்கு கீழேயும் வராது. பிகாஸ் அது ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்றது ஒன்று வருது. ஸோ அதனால் நம்மளால் எந்த ஒரு காம்பன்சேஷனும் கிளைம் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டியோட எசென்ஷியல் என்னென்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், இம்ப்ளைடாக இருக்கலாம், அன்னெசரி நெக்லிஜென்ஸ் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு லேண்ட்மார்க் கேஸ்லாம் பார்க்கலாம். வாங் வெர்சஸ் டாஃப்வெல் ரயில்வே கம்பெனி. இந்த கேஸ் 1860 நடந்த கேஸ். இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ட்ரெயின் தண்டவாளத்தில் போகும் இல்லையா, அந்த டைமில் உராய்வு ஏற்பட்டு தீப்பொறி உண்டாயிருச்சு. அந்த தீப்பொறி பிளைன்டிஃபோட ப்ராப்பர்ட்டியில் போய் விழுகுது. பிளைன்டிஃபோட ப்ராப்பர்ட்டியில் தீ பரவ ஆரம்பிச்சிருது. அந்த தீ பரவுனதுனால பிளைன்டிஃபோட ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால தான் பிளைன்டிஃப் சூட் ஃபைல் பண்ணியிருப்பார் கோர்ட்டில். இந்த கேஸோட இஷ்யூ என்ன அப்படின்னா, அந்த ரயில்வே கம்பெனி லயபிளா, அந்த டேமேஜுக்கு லயபிளா காம்பன்சேஷன் பிளைன்டிஃப் கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் ரயில்வே கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ரயில்வே கம்பெனி என்னென்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் சேஃப்டி பர்பஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன டிஃபென்ஸ் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்தோம், பட் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா ப்ரூஃப்மே சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ரயில்வே கம்பெனி ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிக்கு கீழே வருது, அதாவது அப்சல்யூட் அத்தாரிட்டியில் வருது. ஸோ பிளைன்டிஃபால் காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாது. இதை தான் ஜட்ஜ்மெண்ட்டாக ஜட்ஜஸ் கொடுத்தாங்க. இதுதான் லா ஆஃப் டாட்ஸில் ஜென்ரல் டிஃபென்ஸுக்கு கீழே ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. ஜென்ரல் டிஃபென்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அது பேயபிள் தான். நம்ம அஃபர்டபுளான ப்ரைஸில் தான் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாபிக் புரியலை அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்குமே நம்ம டீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.